நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பப்ளூ கிட்ஸ் டிவி. கதை பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும். அனைவருக்கும் ஆசை உண்டு. கதை: தர்மபுரி மாவட்டத்தில் எச்சனம்பட்டி என்னும் அழகான ஊரில் 3ஆம் வகுப்பு படித்து வந்தாள் அனு. அவள் சந்தோஷமாக பள்ளிக்கு செல்வாள். விடுமுறை விட்டால் கூட பள்ளிக்கு போகதான் ஆசைப்படுவாள். அன்று ஒரு நாள் சேலத்திலிருந்து வந்த அவள் சித்தி அவளுக்கு ஒரு பேனாவை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அதை பார்த்தும் அனுவுக்கு, நாம் இப்படி ஒரு பேனாவை பார்த்தது கூட கிடையாது. எவ்வளவு அழகாக இருக்கு என எண்ணி நண்பர்களிடம் காட்ட பள்ளிக்கு எடுத்து சென்றாள். இவள் வகுப்பில் படிக்கும் ஊர் தலைவரின் மகளிடம் காட்டி, உன்னிடம் கூட இப்படிப்பட்ட பேனா இல்லை. பேனாவின் மூடியும் முள்ளும் தங்கம் போல பளபளவென்றிருக்கிறது என கூறிக்கொண்டே பள்ளி முழுவதும் எல்லோரிடமும் காட்டினாள். சித்தி இவள் மீது மிகவும் அன்பு வைத்திருந்தார். வகுப்பில் முதல் மாணவியாகவும் ஒழுக்கமானவியாகவும் விளங்கிய அனுவை உற்சாகப்படுத்த விரும்பினார் அவள் சித்தி. நீ படித்து பெரியவளாகி என்ன வேலைக்கு போவாய் என்று கேட்டார் அவளுடைய சித்தி. அதற்கு உடனே, நான் படித்து கலெக்டராக வருவேன் என்றாள் அனு. இதை கேட்டுக்கொண்டிருந்த அவள் அப்பா மற்றும் அவளுடைய அக்கா கோபிகா, விரலுக்கேத்த வீக்கம் வேண்டும். நீ சாதாரண விவசாயியின் ஏழை மகள். நீ ஆசைப்படுவதில் அளவு வேண்டும் என்றாள். அனுவின் முகம் வாடி போனது. சந்தோஷம் இன்றி மௌனமாய் இருந்தாள். அவள் மனதில் எப்பொழுதும், ஒரு ஏழையின் மகள் கலெக்டராக வர ஆசைப்படுவது பேராசையா என்று நினைத்தாள். வகுப்பில் அனு உற்சாகமின்றி உட்கார்ந்திருந்தாள். பாடங்களில் அவள் கவனம் செல்லவில்லை. வகுப்பு ஆசிரியர் அவளை கவனித்துவிட்டார். ஆசிரியர் அவளை தனியாக அழைத்து விசாரித்தார். அப்பொழுது, அனு ஒரு ஏழையின் மகள் கலெக்டராக ஆசைப்படுவது பேராசையா டீச்சர் என்று கேட்டாள். அவள் சொன்னதை கேட்டதும் ஆசிரியர் கலகலவென்று சிரித்தார். இதற்கு நானே உனக்கு நல்ல பதிலை சொல்லுவேன். ஆனாலும் இன்று மாலை வரை காத்திரு. எது பேராசை என்று நீயே புரிந்து கொள்வாய் என்றார். அன்று மாலை பள்ளியின ஆண்டு விழா நடைபெற்றது. ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சித் தலைவர் தலைமை தாங்கினார். மாவட்ட ஆட்சித் தலைவர் பேசும் போது மாணவர்கள் நன்றாக படித்து முன்னுக்கு வரவேண்டும் என்று அறிவுரை சொல்லிக் கொண்டிருந்தார். கூட்டத்தில் உட்கார்ந்திருந்த அனுவிடம் வந்த அவள் ஆசிரியர், உன் சந்தேகத்தை அவரிடமே கேள் என்றார். முதலில் தயங்கிய அனு தைரியமாக எழுந்து கலெக்டரிடம் கேட்டாள். ஒரு ஏழை விவசாயியின் மகள் கலெக்டராக வர ஆசைப்படுவது பேராசையா என்றால். உடனே கலெக்டர், நிச்சயமாக இல்லை. நேர்மையான வழியில் பெறுவதாயிருந்தால் உலகத்தை கூட வாங்க ஆசைப்படுவதில் தவறு இல்லை என்று பளிச்சென்று கூறினார் கலெக்டர். நானும் ஒரு சாதாரண ஏழை விவசாயியின் மகன்தான். உழைப்பும் உறுதியான முயற்சியும் இருந்தால் எதற்கும் ஆசைப்படலாம். அது பேராசை ஆகாது என்று பேசினார். கேள்வி கேட்ட அனுவை பாராட்டினார் கலெக்டர். 30 ஆண்டுகள் கழிந்தன. அதே பள்ளியில் மாவட்ட ஆட்சித் தலைவராக சிறப்பு விருந்தினராக அனு ஆண்டு விழாவில் பேசிக் கொண்டிருந்தாள். நம்பிக்கையும் உறுதியான முயற்சியும் உழைப்பும் தர தயாராக இருந்தால் கலெக்டராக மட்டுமல்ல, இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வர ஆசைப்படுவது கூட பேராசை ஆகாது என்று கலெக்டர் அனு சொன்னதும் மாணவர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர்.